ஒரு கிராமத்தின் அருகே மலையின் மேல் ஒரு தியானி தங்கியிருந்தார். அவரை பற்றிய சிறப்பு செய்திகள் எல்லாம் கிராமம் முழுவதும் பரவியிருந்தன. மன அமைதி தேடும் பலரும் அவரிடம் அறிவுரை கேட்க வருவார்கள். ஒரு நாள் ஒரு இளைஞர் நவீன் மிகவும் சோர்வுடன், கண்களில் கலங்களுடன் அந்த தியானியிடம் வந்தார். நவீன், சாமியே, எனக்கு வாழ்க்கை வெறுப்பாக போய்க் கொண்டிருக்கிறது. எதையும் புரியவே முடியவில்லை. சிரிக்க முடியவில்லை. தூங்க முடியவில்லை. நான் தனிமையாக உணர்கிறேன். தியானி அமைதியாக பார்த்தார். சற்று நேரம் அமைதியாக இருந்த பிறகு அவர் ஒரு கப் எடுத்தார். அதில் ஒரு டீஸ்பூன் உப்பை போட்டு தண்ணீர் ஊற்றி கலந்து நவீனிடம் கொடுத்தார். தியானி, இதை குடிக்க சொல்லவில்லை. ஒரு வாய் மட்டும் சாப்பிடு. நவீன் ஒரு வாய் குடித்தார். முகம் சுருங்கியது. நவீன், இது மிகவும் காரமாக இருக்கு சாமியே. தியானி அப்போதுதான் சிரித்தார். பின்னர் அவரே அந்த ஒரு டீஸ்பூன் உப்பை ஒரு பெரிய பனைய குடத்தில் கலந்து அதிலிருந்து ஒரு கப் தண்ணீர் எடுத்தார். தியானி, இதையும் சுவைத்து பார். நவீன் சுவைத்தார். இது சுமாரா இருக்கு. காரமா தெரியலையே. தியானி அமைதியாக சொன்னார். உன் வாழ்க்கையின் பிரச்சனைகள் அந்த ஒரு டீஸ்பூன் உப்பை போல. நீ அதை சிறு மனதில் வைத்துக் கொண்டால் அது நீங்க முடியாத வலியாக இருக்கும். ஆனா நீ உன் மனதை விரிவாக மாற்றினால் அந்த வலி மெதுவாக கரைந்துவிடும். மன அழுத்தம் தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் அதை எப்படி நாம் எதிர்கொள்கிறோம் என்பதே முக்கியம். நவீனின் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் என்ன செய்ய வேண்டும் சாமியே என்று கேட்டான். தியானி, உன் வாழ்க்கையில் அமைதியை தேடு. நன்றியுடன் வாழ். உன்னை பற்றி பேசும் நேரத்தை குறைத்து பிறரை கேட்க நேரம் கொடு. இயற்கையை நாடு. ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு நல்ல விஷயத்தை எழுதி வை. மனதின் குடத்தை விரிவாக்கு. நவீன் நிம்மதியாக தலையசைத்தார்.